இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கோம். ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கும். இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா 1039வது விழா இப்போ கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திருமுறையை காக்கப்பட்ட இடம். ராஜராஜ சோழனால திருமுறை பன்னிசை காக்கப்பட்டது. ஸோ அந்த பன்னிசையை நாங்கள் படிக்கிறோங்கிறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அது எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியம். அதையும் தாண்டி அது ஒரு பக்தி இலக்கியமும் கூட. பக்தியாக படித்தா அது பக்தி இலக்கியம், தமிழாக பார்த்தா தமிழ் இலக்கியம். ஸோ ஒரு அனைத்து பொதுமக்களும் படிக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கிறது ராஜராஜ மன்னனால சோழனால காக்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு சேர்ந்திசையிலையும் பாடுறோம் நாங்கள். அது இல்லாமல் ஈவினிங் எங்களுக்கு தனி ஸ்லாட்டும் இருக்குது கச்சேரிக்கு. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. தென்காசி மாவட்டம் ராஜராஜ சதய விழா சதய விழா பார்க்கறதுக்காக 9 வருஷமா வந்துட்டுறீங்க. சொல்லுங்க அவரை பத்தி, ராஜராஜ சோழன் பத்தி. கள்ளக்குள்ள ஓமன்னர் ராஜராஜ சோழன். நான் கள்ளக்குள்ள சொல்லுவாங்க. அதனால எங்க ஊருக்கு 40 பேர் தெரியாது. 40 ஃபேமிலியா? 40 ஃபேமிலி. இப்போ எப்போதும் வருவீங்க. எப்படி சொல்லுங்க, புரியல. அந்த 40 ஃபேமிலி எப்படி? ராஜராஜ சோழன் கள்ளக்குள்ள ராஜராஜ சோழன் சோழர் பட்டத்தை சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் கல்லர் பட்டத்தை சொல்லுவாங்க. அதனால அந்த கல்லர் பட்டங்கிறது அந்த பட்டத்துல உள்ளவங்க இந்த 40 ஃபேமிலி நம்மளுக்கு வருஷம் அந்த சதய விழாவுக்கு வந்துருவீங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா?
சொல்லுங்க, நீங்களும் எல்லாம் அதே ஊர் தானே? எனக்கு ஆமாம், தென்காசி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வந்து சோழகர். ஆமாம், இங்கே எல்லாம் இந்த சோழ வம்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் வருது எல்லாம். ஏன் அங்கே தான் அதிகமாக இருக்காங்களா? எல்லா பக்கம் பரவலாக இருக்காங்க. தென் மாவட்டத்தில் நாங்கள் புரியதாக இருக்கும். வேற வேற என்ன இப்போ வந்து இப்போ இந்த சதய விழா இல்லாமல் வேற என்ன சோழர்களுக்கா என்ன செய்வீங்க? ஒரு ராஜராஜ சோழனுக்கா வேற ஏதாவது சிறப்பு ஏதாவது செய்வீங்களா இப்போ அங்கே? மாலை போடுவோம். மாலை போட்டு இந்த அன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் போய் மாலை போட்டு வர முடியாத హైదరాబాద్ తెలంగాణ ఇలాంటి గుళ్ళు ఇది 1000 సంవత్సరాల టెంపుల్ విగ్రహాలు చోడరేసు తంజావూర్ బృహదేశ్వర ఆలయం ఇలాంటి ఆలయాలు ఎన్నో ఇంకా విశిష్టాలని కోరుకుంటున్నాను. తంజావూరు ఆ శివుని ఆజ్ఞ లేదనే శివమైన పుట్టదు. శివుడు ఎంత మంచిగా మనం భక్తితో కొలుస్తామో అంత మంచిగా మనకు చూసుకుంటాడు. ఆలయాలు ఇలాంటి చిత్రాలు, ఇలాంటి విగ్రహాలు, ఇలాంటి కట్టడాలు ప్రపంచంలో మన ఇండియాలో తప్పించి ప్రపంచంలో ఏ దేశాల్లో లేవు. మంచిగా ఉంటాయి. நல்லா பார்த்தோம். வருஷம் வருவோம் நாங்கள். வருஷம் அப்பா தரிசனம் கண்டுட்டு போடுவோம். கோயிலாம் சூப்பராக இருக்குது. சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் முக்கியமாக இங்கே வந்தது. போட்டுட்டு டைம் இல்லாமல் கூட இதை பார்த்துட்டு நம்ம போகணும்னு சொல்லிட்டு வருஷம் நாங்கள் வருவோம். வருஷம் வருவோம். சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பேர பிள்ளைங்களோட ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஐயா சொல்லுங்க. நல்லா இருக்கு கோயில். ராஜராஜ சோழன் சொல்லுங்க. சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குங்களா? என்ன பாத்தீங்க உள்ள எப்படி இருக்கு? சிற்பங்கள்லாம் நிறைய வேலைப்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. நிறைய சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிருக்கீங்க? பேர் என்ன? அதுக்கு குழந்தைக்கு மொட்டை எடுக்க வேளாங்கண்ணி போயிட்டு. ஓ, வேளாங்கண்ணி போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரவங்கள பாக்குறீங்களா? வணக்கம் சார், நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாக ராஜராஜ சோழன் சிற்பக்கலையிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ திருநெல்வேலியிலேருந்து இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு ஆமாம் சார், கோயிலுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க. வேற நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் என்ன? திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா, இருட்டுக்கடை அல்வா. இப்போ தஞ்சாவூர் வந்து நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பிறந்த நாள். இவரோட ஆசை வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் கோயில பார்க்கணும். இது வரைக்கும் அவர் பிறந்ததுல இருந்து எதுவும் கேட்டதில்லை. அதனால ராஜராஜன் பிறந்த அன்னைக்கு ஒரு நேரம் அவரு பிறந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கேயே வந்துட்டாரு கோயிலுக்கு. 11 வயசு இவருக்கு. 11 வயசு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கு தஞ்சாவூர்? சென்னைக்கு தஞ்சாவூருக்கு எப்படி இருக்கு? சென்னை சார், தஞ்சாவூர் எப்பவுமே ஸ்பெஷல் தான் சார். அதுவும் அவரை பார்க்கணுன்ட்டு வரணும்ல கண்டிப்பா. அவரை பார்த்ததே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அதுவே கூட நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக ராஜகோபால சுவாமி கோயிலில் நாராயணி சாண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய குரூப்பே வந்தோம். வேறு வேறு ஊரில் இருந்தெல்லாம் வந்தாங்க. சரி, அப்படியே பக்கத்தில் தஞ்சாவூரில் கோயில் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆனால் இன்னைக்கு விசேஷமாக ஒரு ஸ்பெஷல் டே. ராஜராஜ சோழனோட 1039வது பிறந்த நாளுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஸ்பெஷலாக நினைக்கிறோம் நாங்கள். ப்ளஸ்ட்டு இன்னைக்கு வந்திருந்தது இதை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நாங்கள் எங்கள் அத்தை, மாமா, அம்மா எல்லாம் கூட வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
Yeah. Tell your language. In Marathi. Marathi. Oh. You can speak in English. What do you want us to say? What about this place? It's good vibrations. Fantastic. Fantastic. Very good vibrations from the temple. Feel felt serene and spiritual, and it's so artistically done with detailing sculptures, clean, and we're feeling really holy today. I think Very science originates from here. Yes. It's so beautiful. There's so much of science. Mind blowing. The techniques used in making this The temple. walls are all puzzled technique. And you must also. And thanks to Mr. Selvam, we've got very good information about the overall structure. Knowledge. He's the best guide. And also government gave me first best guide award. Yes. You must hire him to visit the temple. Very, very well explained. Very nice. His narration And we are and his actually depiction feeling with diagrams. Very spiritual. Very spiritual. He's got a file. He will tell you each and every place, how it is made and everything. Science behind it. One of the Hats techniques off to which India, which hats our off heritage, to our the- culture has. Really good. Indian culture, Indian traditions. Thank you. Best Yes, architecture. best. Thank you. We are blessed to have. We are blessed to have all this in our life, and in India, we are really very blessed. India is a really blessed country to have such sacred places. They morning Mumbai. They are from Mumbai. They came here and to enjoy our temple. They said, "Acha temple, very good temple, architectural marvel, Dravidian architecture." They enjoyed very well. They have no words to explain about this. Very good temple. And the darshan of the lingam was amazing. He got us close to life. He got us close to our history. Yes, Our and our culture. heritage. My name is Selvam. Okay, sir. Thank you so much. Thank you, ma'am. Thank you. ராஜராஜ சோழன் பெருமையில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்ல தெரியாது. பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லை சார், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னா இந்த ஸ்தலம் தான். ஏன்னா இதில் ஒவ்வொரு இதுவுமே நுணுக்கமாக வேலைப்பாடுகள் அந்த அளவுக்கு இங்கே வந்த அனைத்துமே நான் ஒவ்வொரு வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த விழாவுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம், நந்தி, இது எல்லாமே அதாவது இப்போ நம்மள்ட்ட 10 ரூபா இருந்தால் 10 ரூபா பெருசு, 1000 ரூபா இருந்தால் 1000 ரூபா பெருசு. அது மாதிரி ஸ்தலங்களில் இவர் மிகப்பெரிய சிவபெருமான். அப்போ வாராகி அம்மன் இருக்காங்க. அந்த சிவபெருமான், இவ்வளோ பெரிய சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. அதுதான் பெரிய கோயிலுங்கிறது. அதனால வாராகி அம்மன் மிகப்பெரிய ஒரு சாமி. அதுவும் இந்த மாதிரி ஒரு வாராகி அம்மன் வந்து எங்கேயுமே கிடையாது. அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி வாராகி அம்மன் வந்து மிகப்பெரிய பெருமையான அந்த ஸ்தலம். அது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்கு பெருமை. நன்றி. சொல்லுங்க சார். வணக்கம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? வணக்கண்ணே. எங்களுக்கு வந்து தென்காசி மாவட்டம் சாம்பூர் வடகரை குற்றாலம் அருகில் உள்ள ஊர்லேருந்து இங்கே வரோம். இன்னைக்கு சதய நட்சத்திரம்ங்கிறதுனால சாமி ஐயா பிறந்த விழாவை சிறப்பாக நாங்கள் டிவியில் பார்த்ததுனால இன்னைக்கு அதை பார்க்குறதுக்காக வந்தோம். பூஜைக்கு கலந்துக்கிடணும்னு வந்தோம். கொஞ்சம் இதாகிடுச்சு. நல்லா இருக்குதுங்க. இது வந்து வருஷந்தோறும் இருக்குது. எங்களுக்கு இப்போ தான் எட்டிச்சுது. அதனால் இப்போ தான் நாங்கள் வந்தோம். அதிகம் பேர் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ 2 பேர் பேசியிருக்கோம். டூர் எல்லாம் சேர்ந்து வந்துறீங்களா? ஆமாம், டூர் எல்லாமே வந்திருக்கிறோம். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். கோயில் பற்றி சொல்லுங்கள். தஞ்சாவூர் எனக்கு ஆய்க்குடி. என்ன மாவட்டம் சொன்னீங்க? தென்காசி தென்காசி மாவட்டம். ஆமாம், ஆய்க்குடி. இப்போ தான் வரீங்களா? இப்போ தான். ஆமாம் ஆமாம். ஓகே. இது நீங்கள் காலை வணக்கம். தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சதய விழாவிற்காக நாங்கள் வந்துள்ளோம். இந்த திருக்கோவில் உலகமறிந்த திருக்கோவில் தான். இதற்கு வந்து பிரசித்தியோ இல்லை மற்ற இது எதுவும் வேண்டியதில்லை. இந்த மக்கள் வந்து ரொம்ப விசேஷமான இந்த சதய விழாவுக்கு எல்லோரும் சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழனோட சதய விழாவுக்காக வரக்கூடிய அனைவருக்கும் பிரகதீஸ்வரர் பரிபூர்ண அருள் கொடுக்கணும். நாங்களும் இந்த 5 வருஷம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் விழாவுக்காக, சதய நட்சத்திர விழாவுக்காக. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஏற்பாடுகள் எல்லாம் தமிழ்நாடு அரசும் தேவஸ்தானம் அரசும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லா இருக்கிறது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பிரகதீஸ்வரர்கள் கிடைக்கணும். வாழ்த்துக்கள். என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் அன்னூர்.